ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு the சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் சீரிஸோட பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கியூஎலோட பேசிக் எல்லாமே பார்த்தோம். ஸோ எஸ்கியூஎல்னா டேட்டா பேஸ்னா, ஸோ டேட்டா பேஸில் எஸ்கியூஎல்னா, ஸோ எஸ்கியூஎல்ல காலம்ஸ்னா, ரோஸ்னா, நம்ம ஏன் வந்து எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து ஒரு எப்படி எஸ்கியூஎல் டேபிள் கிரியேட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் வந்து எஸ்கியூஎல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜர் எஸ்கியூஎல் என்னன்னா அதில் எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது, ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறது, அப்புறம் கன்ஸ்டன்ட்ஸ்னா, ஸோ அப்புறம் வந்து எஸ்கியூஎல் டேட்டா டைப்ஸ்னா, ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான விஷயம்லாம் நிறைய பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம க்ரெட் அப்படின்ற ஒன்றை பார்க்க போகிறோம். ஸோ க்ரெட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் யோசிக்கிற மாதிரி க்ரெட்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம்லாம் கிடையாது. ஸோ க்ரெட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரியேட் ரீட் அப்டேட் டிலீட். ஸோ இதோட ஷார்ட் ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த க்ரெட்னா என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ இப்போ கிரெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற அந்த சி லெட்டருக்கான இது வந்து கிரியேட். ஸோ கிரியேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இது போன வீடியோலே பார்த்துருப்போம். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஸோ கிரியேட் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது ப்ளஸ் வந்து வேல்யூ இன்சர்ட் பண்ணுறது. ஸோ ரீட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேல்யூவை ரீட் பண்ணுறது. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு டேபிளில் நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸல் டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எஸ்கியூஎல் டேபிளில் நம்மளுக்கு நிறைய டேட்டா இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ப்ளாயி கோட் 101 இருக்கிறவங்களுக்கு எடுக்கணும்னா நம்ம இப்போ எம்ப்ளாயி கோட் 101 ஃபில்டர் பண்ணி ஈஸியாக எடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி ஸோ இதில் ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னா இந்த மாதிரி யாரோ ஒரு பர்டிகுலர் ஆள் இதோட டேட்டா வேணும் அப்படின்னா எப்படி எடுக்கிறது. ஸோ இப்போ டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரோஸ் இருக்கும். ஸோ அந்த ரோஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா எப்படி எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம ரீட் அதில் பார்ப்போம். ஸோ இப்போ அப்டேட் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நார்மலாக வந்து ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிளில் ஏதோ ஒரு வேல்யூ அப்டேட் பண்ணணும், இல்லைனா டேபிளே அப்டேட் பண்ணணும், ஏதோ ஒரு காலம் மாற்றணும். ஸோ ஒரு காலமில் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா பண்ணணும், இல்லை டெலீட் பண்ணணும், ஐ மீன் சாரி, ஒரு காலமை மாற்றணும், இன்னொரு காலம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதெல்லாம் நம்ம அப்டேட்டில் பார்த்துப்போம். ஸோ இப்போ டெலீட் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பேர் இருக்கிற மாதிரியே வந்து ஏதோ ஒரு ரோ டெலீட் பண்ணுறது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆளோட ரெக்கார்டை டெலீட் பண்ணுறது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளே டெலீட் பண்ணுறது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் டெலீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரியான மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் இருக்குதுன்னா அதை சுற்றி என்ன நடக்குதோ அந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரெட் மூலயமா பண்ணலாம். ஸோ எது பண்ண நினைச்சாலும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரியேட் அப்படின்ற அந்த கொரி வருது. ஸோ இது நம்ம பார்ட் 1 வீடியோ யாரும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு அப்புறம் பார்ட் 2 வீடியோ பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் டேபிள்னா என்ன அப்படின்றது மாதிரி விஷயம்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் அப்படின்ற ஒரு கொரி இருக்குது. ஸோ இப்போ கிரியேட் இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுன்னா கிரியேட் டேபிள் டிபி அப்படின்னு ஒரு டேபிள் வச்சுக்கலாம். ஸோ கிரியேட் டேபிள் டிபி அப்படின்னு போட்டுட்டு ஒரு ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஒன்று போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வேல்யூ போடணும். ஸோ என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன காலம் வேணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து போடணும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறோன்னு வச்சிங்களா. ஸோ இப்போ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இல்லை வந்து டீட்டெயில்ஸ்னு வச்சுக்கலாம். கஸ்டமரோட மாஸ்டர் டேட்டா எல்லாமே நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ கஸ்டமர் மாஸ்டர் அப்படின்றது நம்ம வந்து டேபிள் நேமாக வச்சுக்கலாம். ஸோ கஸ்டமர் மாஸ்டர் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன வேல்யூஸ்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் நேம். ஸோ இது வந்து வரணும். சாரி, இதில் வந்து ஸ்பேஸ் விடக்கூடாது. கஸ்டமர் நேம். ஸோ இதோட டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சார் 50. இது வந்து டெக்ஸ்ட் டைப் அல்லவா, சாரி இல்லையா. ஸோ அதனால் வந்து வாட்சார் 50 வச்சாச்சு. ஸோ கஸ்டமர் கோடுன்னு ஒன்று வச்சுக்கலாம். ஸோ கஸ்டமர் ஐடி அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ கஸ்டமர் ஐடி. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வார்ச்சார் அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ வார்ச்சார் இது வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 10 டிஜிட்டுக்கு மேலே போகுது. ஸோ அதனால் வார்ச்சார் 10 அப்படின்னு வச்சிடறேன். ஸோ ஐடினா தான் நம்பராக இருந்தாலுமே நம்ம வந்து அது ஐடி எங்கேயுமே அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. எங்கே பார்த்தாலும் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து வார்ச்சார் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மொபைல் நம்பர் இருக்கும்னு வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் வாட்சார் 50 இல்லை வாட்சார் 10 வச்சுக்கோங்க. ஏன்னா மொபைல் நம்பர் 10 டிஜிட்டுக்கு மேலே போகிறது இல்லைல்ல. ஸோ வாட்சார் 10 கஸ்டமர் ஐடி மொபைல் நம்பரு அப்புறம் இமெயில் ஐடி தேவையில்ல. மேபி அட்ரஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இல்லை சிட்டி வச்சுக்கலாம். ஸோ சிட்டி சிம்பிளாக இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி ஸோ சிம்பிளாக வந்து ஒரு கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்றத சிம்பிளாக அந்த மாதிரி போட்டுக்கலாம்.
அடுத்து வந்து அவரோட ஏஜ் ஏதாவது அனலைஸ் பண்ணோம், ஏஜ் வைஸ் அனலைஸ் பண்ணோம்னா நம்ம வந்து அந்த இடத்துல இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா வார்ச்சராக யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அதை இதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இன்டிஜர் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் வந்து இன்டிஜர். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் டேபிள் கஸ்டமர் மாஸ்டர்ன்ற ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ போட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா இதை மட்டும் செலக்டிவாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேபிள் கிரியேட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி டேபிள் கிரியேட் ஆகலாம், இப்போ வரல. ஸோ இப்போ இந்த டேபிள் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ எந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுமோ அந்த டேட்டா வந்து இது ரிப்ளேஸ் ஆகும். ஸோ எப்படி அதை பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரிஃப்ரெஷ் பட்டன் கொடுத்தீங்கன்னா வரும். அப்படி வரல, அப்படியும் வரலனாக்கா இது கொடுத்து டிஸ்கனெக்ட் கொடுத்து திரும்ப கனெக்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா பேஸ் இது. ஸோ இதுக்குள்ள டேபிள். ஸோ இதில் வந்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் மாஸ்டர் அப்படின்னு ஒன்று வந்துடும். ஸோ இப்போ டேபிள் கிரியேட் பண்ணி ஆச்சு. ஸோ இப்போ இந்த டேபிளில் வேல்யூ இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து பேசிக்காக வந்து இந்த ரீட் கொரி வந்து இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ரீட் கொரியில் நம்ம வந்து ரொம்ப மெயினாக யூஸ் பண்ணுற கொரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த டேபிள் நேம் போடணும். ஸோ கஸ்டமர் மாஸ்டர் வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து ரீட் கொரி. ஸோ ரீட் கொரியில் பேசிக்காக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் மாஸ்டர் இப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த டேபிள் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது ரன் ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே வரல. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாங்காக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ பிளாங்காக ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இது வேல்யூ இன்சர்ட்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் கிரியேட் பண்ணதோடு சரி நம்ம எது வேல்யூ இன்சர்ட் பண்ணல. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ செலக்ட்னா ஸ்டார்னா ஃப்ரம்னா அப்படின்றது நம்ம வந்து அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தடுத்து. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் மாஸ்டர் அப்படின்றத வந்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எப்பவுமே எப்படி ஒரு ரீட் கொரி அப்படின்றதுல ஒரு டிஃபால்ட் கொரி இது. எந்த டேபிளாக இருந்தாலும் சரி இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படி போட்டு அந்த டேபிள் நேம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு செலக்ட் அது எப்படி இது பண்ணுறது அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் கொரியை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறது, கிரியேட் டேபிள் கிரியேட் பண்ணுறது இல்லை டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணுறது. ஸோ வேல்யூ இன்சர்ட் பண்ணுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஆட் ஆகிடும். ஸோ வேல்யூ இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸ் விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்சர்ட் கொரியில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்டூ அப்படின்ட்டு ஒரு கொரி போடுவோம். ஸோ இன்சர்ட் இன்டூ டேபிளோட நேம் என்ன கஸ்டமர் மாஸ்டர். ஸோ டேபிள் நேம் கஸ்டமர் மாஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணுறதுக்காக வேல்யூஸ் அப்படின்னு ஒன்று போடுறோம். போட்டுட்டு இப்போ கஸ்டமர் நேம் அப்படின்னா இப்போ மேபி நம்ம கிட்ட இருக்கிற ஆளோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ வேலு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ வேலு கஸ்டமர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 103 இல்லை 102 வச்சுக்கிறேன்னு வச்சுங்க. ஸோ வேலு 102 அவரோட மொபைல் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 0987654223. ஸோ இது ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பெங்களூருன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பெங்களூர் சிட்டி. ஸோ அடுத்து அவரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு போட்டு இப்போ இருக்கிற எல்லாமே ஃபில் பண்ணிடணும். பாருங்க கஸ்டமர் நேம் போட்டோமா, அந்த கஸ்டமர் ஐடிக்கு கஸ்டமர் ஐடி போட்டாச்சு, மொபைல் நம்பருக்கு மொபைல் நம்பர் போட்டாச்சு, சிட்டிக்கு சிட்டி போட்டாச்சு, எல்லாமே டெக்ஸ்ட் டைப்பு. ஸோ வார்ச்சர்ன்றது எல்லாருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி வார்ச்சர்னா டெக்ஸ்ட்டு. ஸோ சிங்கிள் கோட்டுக்குள்ளே போட்டுடணும். அடுத்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25 போட்டுக்கிறோம். ஸோ இங்கேயும் 25 ஐ மீன் ஏஜ் கொடுத்தாச்சு, இன்டிஜர் நம்பரு. ஸோ அதனால் வந்து கோட்டு கிடையாது, சிங்கிள் கோட் கிடையாது. அப்படியே டேரெக்டாக போட்டு இந்த கொரியை ரன் பண்ணிங்கன்னா நம்ம வந்து வேல்யூ இன்சர்ட் ஆகிடும். ஸோ இப்போ ரீட் கொரி போகும்போது போட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அதுக்குள்ளே இருக்கிற எல்லா வேலையும் வந்துடும். ஸோ வேலு 102 ஸோ அவரோட மொபைல் நம்பர் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி மல்டிபிள் ஐட்டம்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 4 ரோ கிரியேட் பண்ணிக்குவோம், ஏன்னா ஃபியூச்சரில் யூஸ் பண்ண போகிறோம் அதனால். ஸோ இந்த 4த்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஆளுங்களோட பேர் போட்டுடலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் இந்த போட்டதுனால இந்த கொரி நான் வந்து ரீயூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலு, அப்புறம் வேறு யாராவது ஒரு நம்பர் சொல்லுங்கள், காசி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் நேம் வந்து ராஜு, இன்னொருத்தரோட நேம் ஏதாவது ஒரு பேர் லியோன்னு வச்சுங்க.
இவரோட நேம் வந்து என்ன வச்சுக்கலாம்? ஆ, திருன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவரோட கஸ்டமர் ஐடி யூனிக்காக கொடுத்துக்கலாம். ஸோ 102 போட்டாச்சு, இவருக்கு 104, இவர் 105, 106. ஸோ மொபைல் நம்பர் வந்து கடைசி ஒரு டிஜிட் மட்டும் நான் மாற்றிக்கிறேன். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி 606, 5, 4, 3. ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. சிட்டி வந்து எல்லாரும் பெங்களூரே வச்சுக்கலாம். ஸோ ஏஜ் வந்து 26, 27 இந்த மாதிரி ஒரு ஏஜ் குரூப். ஸோ இந்த மாதிரி வச்சு இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வேல்யூ இன்செர்ட் பண்ண போறேன். ஸோ இன்செர்ட் இன்டூ போட்டு அந்த குறிக்குள்ள ஸோ இன்செர்ட் பண்ணி போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம இப்போ இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த குறி போட்டு எடுக்கும்போது மொத்தமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரோ ரெக்கார்ட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது, அதுக்குள்ள வேல்யூ இன்செர்ட் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி பார்த்து தான் இருந்தாலும் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துப்போமே. அதுவும் நம்ம இப்போ கிரெட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ ரீட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரீடுக்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்கியூஎல்ல நிறைய குறிஸ், நிறைய லாஜிக்கலாக திங்க் பண்ண வேண்டிய விஷயம். எஸ்கியூஎலோட பேக் போனே இந்த ரீடு தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டேபிள் யாருனாலும் கிரியேட் பண்ணலாம், யாருனாலும் வேல்யூ இன்செர்ட் பண்ணலாம். ஸோ சிம்பிள் தான், 2 கொரி மட்டும் தான் இருக்கும். ஸோ இதை தவிர நம்ம வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய டேட்டா பேஸ் இருந்தாலும் இந்த இன்செர்ட் இன்டூ போட்டு தான் நம்ம வந்து கொரியை வந்து ஐ மீன் வேல்யூஸ் வந்து டேபிளுக்குள்ள இன்செர்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி எவ்வளோ டேபிள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டேபிளாக இருந்தாலும் சரி, 100 ரோஸ் 100 ஐ மீன் 100 காலம் வர மாதிரி ஒரு டேபிளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி போட்டு கமா போட்டு நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணினே போயிடுவோம். எவ்வளோ பெரிய டேபிளாக இருந்தாலும் சரி, லாஜிக் எல்லாமே சேம் தான் இதுக்கு. ஸோ ஒரே ஒரு கொரி, இதே கொரி தான் நம்ம ரீயூஸ் பண்ணுவோம் திரும்ப திரும்ப. ஆனால் வந்து ரீடுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொரிஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒரு லாஜிக்கும் ஒரு ஒரு மாதிரி நம்ம கொரி எழுதணும். ஸோ அதனால ரீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி. ஸோ நீங்கள் எஸ்கியூஎல் சர்வரில் பண்ண போகிற 95% ஒர்க்கு இல்லைனா 99 வச்சுக்கோங்களேன், 99% ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீட் கொரியை பற்றினதாக தான் இருக்கும். ஏன்னா வந்து டேபிள் ஐ மீன் ஒரு வேல்யூஸ் ஒரு டேபிளில் இருக்குது, ஒரு எஸ்கியூஎல் சர்வரில் இருக்குது. ஸோ அது எப்படியெல்லாம் எடுக்கிறோம், அதில் அனலிட்டிக்ஸாக எடுக்கணுமா, இல்லை வந்து வெறும் டிரான்சாக்ஷன் ரெக்கார்டாக எடுக்கணுமா. அனலிட்டிக்ஸ்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எம்ப்ளாயர் இருக்காருன்னா அவரோட மொத்த சம்பளத்தை எடுக்கணும். 100 எம்ப்ளாயி இருக்காங்கன்னா 100 எம்ப்ளாயோட மொத்த சம்பளமும் எவ்வளோ இதுவரையும் எவ்வளோ சம்பளம் கொடுத்துக்கிறோம் அதை மொத்தத்தையும் எடுத்து கொடுக்குற மாதிரி எடுக்கலாமா, இல்லை வந்து ஒரு ஒரு மாதமும் எவ்வளோ கொடுத்தாரோ அந்த மாதிரி எடுக்கலாமா. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் லாஜிக்ஸ் வந்து நம்மளோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்த மாதிரி நம்ம வந்து கொரி போட்டு எடுக்கணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எஸ்கியூஎல்ல இருக்கிற ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரீடு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏன்னா இந்த ரீடு வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வாஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷன் ஃபுல்லாமே வந்து ரீடை பேஸ் பண்ணி தான் கண்டினியூ ஆக போகுது. நீங்கள் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீட் ஆப்ரேஷனில் எந்தெந்த மாதிரி கொரி போட போகிறாங்க, எந்தெந்த மாதிரி லாஜிக்கலான சுச்சுவேஷனில் எந்தெந்த மாதிரி கொரி போடுறது அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிவிடுவேன். ஏன்னா உனக்கு நான் இண்டஸ்ட்ரியில் எப்படியெல்லாம் அந்த மாதிரி ரீட் கொரி யூஸ் பண்ணுவேன், ஒரு லாஜிக் இருந்தால் நான் எப்படி திங்க் பண்ணுவேன் அப்படின்றது எல்லா விஷயமும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிடும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸில் நான் இன்னுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ் ஃபுல்லாமே பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் தி வீடியோ, ஸோ எல்லா வீடியோவும் பார்த்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்கியூஎல் சர்வர் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் ப்ளஸ் வந்து எனக்கு இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எஸ்கியூஎல் சர்வரில் எப்படி ஐ மீன் இந்த ரீட் கொரிஸ் எப்படியெல்லாம் போடலாம், லாஜிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், ஸோ இதெல்லாம் நான் எப்படி பண்ணுறேன், அது நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த இதுக்கு போகலாம் நம்ம. ஸோ அடுத்த ஆப்ரேஷன் அப்டேட் அப்படின்ற அந்த ஆப்ரேஷனுக்கு போகலாம். ஸோ ரீட் ஆப்ரேஷன் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எல்லாமே இதை வச்சு தான் போக போகுது. அதனால் வந்து ரீடை வந்து நான் கடைசியாக பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் அது பார்த்துலாம். ஏன்னா அப்டேட் வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரே ஒரு குறி அதை மட்டும் தான் நம்ம போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை ஒரு வேலையை வந்து தப்பாக போட்டுட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து திரு அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அப்படின்ற ஒருத்தர் பேர் போகிறதுக்கு ஷார்ட்டாக திரு அப்படி போட்டோம். ஸோ இதை வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் கொரி வச்சு பண்ணலாம். ஸோ இப்போ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அப்டேட் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் நேம் பண்ணோம். ஸோ டேபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மாஸ்டர். ஸோ அப்டேட் செட் கஸ்டமர் நேம் ஈக்குவல் டு திருமூர்த்தின்னு வைக்கலாம். திருமூர்த்தி வேர் கஸ்டமர் நேம் ஈக்குவல் டு திரு
ஸோ இந்த கொரி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேர் கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் பண்ணும். ஸோ இந்த கஸ்டமர் நேம் திரு அப்படின்றவரோட பேர் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலலாம் திருமூர்த்தி அப்படின்ற பேரை மாற்றி கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த இடத்துல வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ணணும். எதை பண்ணணும்? கஸ்டமர் மாஸ்டர் அப்டேட் பண்ணணும். அந்த டேபிளில் என்ன பண்ணணும்? கஸ்டமர் நேம் வந்து திருமூர்த்தின்னு மாற்றணும். எங்கே மாற்றணும்? அதான் வேர்னா எங்கே இல்லை. ஸோ எங்கே மாற்றணும்? திருன்னு இருக்கிற இடத்துல கஸ்டமர் நேம் எல்லாம் திருமூர்த்தின்னு மாற்றணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த அப்டேட் கொரி யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த நேம் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து அவரோட பேரை பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சி அவங்க பேர் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து திரு அப்படின்ற நேம் போயிட்டு திருமூர்த்தி அப்படின்ற பேர் வந்துருச்சு. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் கொரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த கண்டிஷன் வேர் அப்படி போட்டு எல்லாம் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம டேரெக்டாக வந்து மொத்தமாக சிட்டி நேம் மாற்றணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ அப்டேட், ஸோ கஸ்டமர் மாஸ்டர் செட் சிட்டி ஈக்குவல் டு, இப்போ எல்லாருமே வந்து சென்னையில், இப்போ எல்லாமே பெங்களூரில், இப்போ எல்லாமே சென்னை அப்படின்னாக்கா, ஸோ எல்லாமே சென்னை அப்படின்னு போட்டு வேர், இப்போ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் நேம் கொடுத்தனா அவரோட ரெக்கார்ட் மட்டும்தான் மாறும். இல்லை சிட்டியே பெங்களூர் அப்படின்னாக்கா, இப்போ பெங்களூர்னு யார் யார் பேர்லலாம் இருக்குதோ அவங்க பேர்ல எல்லாத்துலேயுமே சிட்டி வந்து சென்னை அப்படின்ட்டு மாறும். ஸோ எல்லாமே பெங்களூரு. ஸோ யார் யார் ஊரெல்லாம் பெங்களூர்னு வருதோ அவங்க எல்லார் ஊரும் சென்னை அப்படின்னு மாற்றணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து வேர் கண்டிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து 5 rows அஃபெக்டட் அப்படின்னு வந்து 5 rows அஃபெக்டட்னா 5 வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த கொரியை ரன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுது? ஓ சாரி, ஆல்ரெடி இது அப்டேட் ஆயிடுச்சு. இதை அப்டேட் பண்ணும். ஸோ இதை கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து யார் யார் ஊர்லாம் பெங்களூர் இருந்துச்சோ அந்த ஊர் எல்லாமே இப்போ வந்து சென்னை அப்படின்ட்டு மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் கொரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அடுத்து இருக்கிற கொரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிரியேட் பார்த்தாச்சு, ரீட் பார்த்தாச்சு, அப்டேட் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஐ மீன் ரீடு நம்ம இன்னும் பார்க்கல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து டெலீட் கொரி. ஸோ டெலீட் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ டெலீட் ஸோ டெலீட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் டெலீட்னா என்னான்ட்டு, நான் எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. எப்படி வந்து ஒரு ரோ ரெக்கார்டை வந்து டெலீட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ டெலீட் ஃப்ரம், ஸோ இதோட சின்டாக்ஸ் இப்படி பார்த்துங்க, ஒன்றுத்துக்கும் ஒரு சின்டாக்ஸ் மாறும். இதை வந்து அப்டேட் கஸ்டமர் நேம் போட்டாச்சு. இப்போ வந்து டெலீட் ஃப்ரம் அப்படின்ட்டு போடுவோம். ஸோ டெலீட் ஃப்ரம் கஸ்டமர் மாஸ்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து இந்த திருமூர்த்தி அப்படின்ற ஐடி எனக்கு தேவையில்ல. அவர் வந்து பழைய கஸ்டமராக இருக்காரு, இல்லை அவர் வந்து ரெக்கார்டு எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இப்போ டெலீட் ஃப்ரம் கஸ்டமர் மாஸ்டர் வந்து டெலீட் பண்ணணும். எதை பண்ணணும்? ஸோ வேர் கஸ்டமர் நேம் போடலாம், இல்லை ஐடி போடலாம். ஸோ வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் நேமே போடுறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக. ஸோ இதில் வந்து திருமூர்த்தி அப்படின்னு போடுறேன். திரு, ஸோ இந்த கஸ்டமர் ஐடி திருமூர்த்தின்னு இருக்கிறவங்க யாரும் அவங்களோட ஐடியை டெலீட் பண்ணணும். இப்போ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த ரெக்கார்டு வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ரீட் ஆப்ரேஷனில் போனீங்கன்னா தெரியும் டேபிள் என்னென்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திருமூர்த்தியோட ரெக்கார்டு வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது. ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து ரீட் பண்ணுறது என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம வேற ஏதாவது வேணும் ஐடி வச்சு டிலீட் பண்ணாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எஸ்கியூஎல்லே இப்போ இருக்கக்கூடிய, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரியல் எஸ்கியூஎல் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்த கன்ஸ்ட்ரெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை டேட்டா டைப்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ரீட் ஆப்ரேஷன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியல் எஸ்கியூஎல் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரீட் ஆப்ரேஷனுக்குள்ளே வந்து மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நிறையா கொரிஸ், நிறைய டிஃப்ரெண்ட் அந்த சின்டாக்ஸு, எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் மெயினாக வரப்போகிற கொரி என்ன வரப்போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செலக்ட் அப்படின்ற இதுதான் வரப்போகுது. ஸோ செலக்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எதை செலக்ட் பண்ணணும் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் விச் டு பி செலக்டட். ஸோ எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்றத காட்டுறது தான் இந்த செலக்ட் கொரி. ஸோ அடுத்து வந்து அடுத்து பார்க்க போகிறது வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாரோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ அடுத்து ஃப்ரம் மெயினாக பார்ப்போம். ஸோ ஃப்ரம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேருந்து எடுக்கணும். ஸோ ஃப்ரம் வந்து பேசிக்காக அது ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேபிள் நேம். ஸோ எந்த டேபிள்லேருந்து டேட்டா எடுக்கணும் அப்படின்றத ரெஃபர் பண்ணுறது தான் இந்த இது. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஸோ செலக்ட் பார்த்தாச்சு, ஸ்டார் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செலக்ட் யூஸ் பண்ணுறது பதில் ஆர் காலம் நேம். ஸோ பேசிக்காக ஸ்டாரோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா காலம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல் காலம், இல்லைனா வந்து ஒரு பர்டிகுலர் காலம் வேணும்னா அதோட நேம் மட்டும் போட்டுக்கலாம். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு குறி போகிறேன்னு வச்சிங்களேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நம்ம கிட்ட இருக்கிற இந்த டேபிளே போடலாம், கஸ்டமர் மாஸ்டர். ஸோ இந்த டேபிளே இதே ரன் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார் போட்டோன்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா எல்லா காலமே நம்மக்கிட்ட இருக்கிற 4 காலம்னா 4 காலமே வந்துடுது. 5 காலமா சாரி 5 காலம்னா 5 காலமே வந்துடுது. ஸோ இப்போ இந்த நான் ஸ்டார் போட்டதுக்கு பதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வெறும் கஸ்டமர் நேம் மட்டும் போகிறேன்னு வச்சிங்களேன். செலக்ட் கஸ்டமர் நேம் ஃப்ரம் கஸ்டமர் மாஸ்டர். ஸோ இதை மட்டும் போகிறேன்னு வச்சிங்களேன். போட்டு ரன் பண்ண என்ன ஆகுதுன்னா வெறும் கஸ்டமரோட நேம் மட்டும் வருது. ஸோ இதை நான் சொல்ல வரேன். ஸோ ஸ்டார் அப்படின்னா எல்லான்னு அர்த்தம், எல்லா காலமுன்னு அர்த்தம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் போடாமல் ஏதோ ஒரு காலம் நேம் போட்டிங்கன்னா அது ஒரு காலம் மட்டும் வரும்னு அர்த்தம். ஸோ இல்லைன்னா நம்ம 4 காலமுமே போட்டுக்கலாம். ஸோ ஏஜ், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது சிட்டி, அதுக்கப்புறம் என்ன இருக்குது கஸ்டமர் ஐடி. ஸோ இந்த மாதிரி மேனுவலாக எத்தனை வேணுமோ அத்தனை போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் 2 கோரியுமே ஒன்றா ரன் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி செமிகோலன் யூஸ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா 2 கோரியும் நம்ம வந்து ஒரே டைமில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து இந்த மாதிரி வந்துடும் 1 by 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார் போட்டது வந்து நான் 2வது போட்டுருக்க கோரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 காலமே வந்துருச்சு. அதுக்கு மேலே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்டிகுலராக ஒரு 4 மட்டும் செலக்ட் பண்ணல அது. ஸோ நான் எந்த ஆர்டரில் செலக்ட் பண்ணி அதே ஆர்டரில் வந்து பாருங்கள், கஸ்டமர் நேம் போட்டோன்னா கஸ்டமர் நேம், ஏஜி, சிட்டி. ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா காலம் டிஃபால்ட்டாக எந்த ஆர்டரில் இருக்குமோ அதே ஆர்டரில் வந்துருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாருக்கும் பர்டிகுலராக ஒரு காலம் செலக்ட் பண்ணுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்தோம். ஸோ செலக்ட் பார்த்தாச்சு, ஸ்டார் பார்த்தாச்சு, ஃப்ரம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து கண்டிஷன் வேர் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ வேர் கண்டிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபில்டர் பண்ணுறதுக்கு. ஃபில்டரிங் அவுட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஒரு பர்டிகுலராக ஒருத்தருக்கு மட்டும் பார்க்கணும். இப்போ எக்ஸலில் வந்து ஒரு ஃபில்டர் இருக்குல்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக நம்ம எக்ஸலில் பார்க்குற அதே ஆப்ரேஷன் தான் இங்கே வந்து போடுவோம். எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு விஷுவலாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி பண்ணோம், பின்னாடி சீனில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இதுவே இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள், இதை அப்படியே நான் காப்பி பண்ணி அங்கே போடுறேன். ஸோ செலக்ட் ஆல், காப்பி வித் எடிட். ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணால் என்னால் எல்லாமே காப்பி பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோல் வி. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் இல்லை, ஒர்க் ஆகலையே, பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வருது என் லேப்டாப்பில். ஓகே, ஸோ ஃபில்டர் போட்டாச்சு. இப்போ ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணுறேன்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கஸ்டமர் வந்து 1 or 2 இருக்கிறவங்க மட்டும் வேணும் அப்படின்றத கிளிக் பண்ணனா 1 or 2 மட்டும் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறது தான் வந்து எஸ்கியூல வேர் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே சேம் கண்டிஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம 1 or 2 மட்டும் ஃபில்டர் பண்ணோம், அவரோட ரெக்கார்ட் மட்டும் வந்துச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 or 2 மட்டும் போட போகிறேன். ஸோ வேர் கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு 1 or 2. ஸோ இப்படி போகிறேன்னு வச்சுக்கோங்க. எஸ்கியூஎல் எப்படி ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணுமோ அதே மாதிரி ஃபில்டர் பண்ணுறதுக்கு கொரி. எஸ்கியூஎல் வந்து எல்லாமே இந்த விஷுவலாக இருக்கும், நம்ம வந்து ஜஸ்ட் இப்படி போயிட்டு கிளிக் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். எஸ்கியூஎல் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த மாதிரி கொரியாக போட்டு எடுத்து ஃபில்டர் பண்ணிப்போம். ஸோ 1 கோடி ரெக்கார்டு இருக்குதுனாலும் நம்ம இந்த மாதிரி போட்டு பர்டிகுலராக தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இல்லைனாக்கா நம்ம வந்து கண்டிஷனும் செட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இல்லைனா ஏஜ் வந்து யாருக்கெல்லாம் 25க்கு மேலே இருக்குதோ அவங்களது மட்டும் எடுக்கணும் அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ ஏஜ் greater than or equal to 25 அப்படி போகிறேன்னு வச்சிங்களேன்.
ஸோ 25 வயசு இருக்கணும், இல்லை அதுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் வரணுன்ட்டு. ஸோ இப்படி போட்டாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மொத்தம் இருக்கிற ரெக்கார்டு வந்து 5 ரெக்கார்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து இந்த கண்டிஷன்லாம் ஃபுல்ஃபில் ஆகுறாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு நம்ம மல்டிபிள் இது போட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா பேர் வச்சு எடுக்கிறதாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிளாக லாஜிக்கல் கண்டிஷன்ஸோ ஃபில்டர்ஸோ ஏதோ ஒன்று போட்டு நம்மளுக்கு தேவையானதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் அந்த வேர் கண்டிஷனில். ஸோ இதான் வேர் கண்டிஷன். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன் ஒன்று இருக்கும். என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பார்த்தோம்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வேர், அடுத்து வந்து ஆர்டர் பை அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது பார்க்கலாம். ஸோ ஆர்டர் பைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் சார்ட்டிங் பண்ணுறது. சார்ட்டிங்னா தெரியல, அதாவது அரேஞ்ச் பண்ணுறது. அரேஞ்ச் இன் த சென்ஸ், ஸோ ஜஸ்ட் சார்ட்டிங். சார்ட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து எந்த மாதிரி வேணும், ஸோ எந்த வேல்யூ ஃபஸ்ட்டு வரணும், இது ஏ டு ஜெட்டா இல்லை ஜெட் டு ஏவான்னு சொல்லல. ஸோ அதான் வந்து சார்ட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏ டு ஜெட்டா இல்லை ஜெட் டு ஏவா, இல்லைனா இன்னும் என்ன எப்படி சொல்லலாம்னாக்கா 0லேருந்து 9 வரையுமா, இல்லை 9லேருந்து 0 வரையுமா. ஸோ இந்த மாதிரி லாஜிக்கல் கண்டிஷனில் ஏதாவது ஒன்றத்தை பண்ணணும். ஸோ ஹையஸ்ட் டு லோயஸ்ட் இல்லை லோவஸ்ட் டு ஹையஸ்ட். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு எப்படி வேணும் அப்படின்னு கேட்குறேன். நான் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் வந்து யார் ஹையஸ்ட் வயசோ அவங்களோட வயசு வர மாதிரி நான் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் பை போட போகிறேன். ஆர்டர் பை ஏஜ். இப்போ நம்மளுக்கு வந்து டிசெண்டிங் வேணும்ல, அதனால நான் வந்து டிசெண்டிங் அப்படின்ட்டு இங்கே கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்தேன்னா ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு பாருங்கள், யார் ஹையஸ்ட்டோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு, லோவஸ்ட் அது செகண்டோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ இல்லை எனக்கு வந்து வயசு வச்சு வேணாம், எனக்கு வந்து அவரோட பேர் வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ ஆர்டர் பை கஸ்டமர் நேம் கொடுக்குறோம்னு வச்சுங்க. கஸ்டமர் நேம் இதை கொடுக்குறேன்னு வச்சுங்க. இப்போ பேசிக்காக டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசெண்டிங் தான், ஐ மீன் அசெண்டிங். ஸோ யாரோட பேர் கம்மியோ அந்த பேர் மட்டும் வரும். இந்த வேர் கண்டிஷன் இந்த இடத்துல எடுத்துறேன், எனக்கு தேவையில்ல, ஏன்னா 5 ரெக்கார்டுமே வரட்டும். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசெண்டிங் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இல்லை நம்மளுக்கு டிசெண்டிங் வேணால் மட்டும் நம்ம டிசெண்டிங் மென்ஷன் பண்ணோம், இல்லைன்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இந்த இதில் தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ரன் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசெண்டிங்கில் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த டிசெண்டிங் எடுத்துட்டு நம்ம டிஃபால்ட்டாக ரன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அசெண்டிங் அப்படின்ற அந்த ஃபார்மேட்டில் அது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் பண்ணுறது. ஸோ பார்டர் பை போட்டாச்சு. அடுத்து குரூப் பை அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ குரூப் பைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் குரூப் பண்ணுறது, பின்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பின் பண்ணுறது, பின்னா எடுத்து போகிறோம்ல, ஸோ அதை தான் வந்து இல்லைன்னா பக்கெட்டிங்னு போடலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பக்கெட்டிங் பண்ணுறது, ஒரு குரூப்பாகவும் எடுத்து போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம கிட்ட ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஏஜ் குரூப் வந்து ஏஜ் குரூப் கூட வேணாம், சிட்டி வச்சுக்கலாம்னு வச்சுக்க. சிட்டி வந்து நம்ம கிட்ட இருக்கிற டேட்டால சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் இருக்குதுன்னா ஸோ இந்த சிட்டிஸ்க்குள்ளே யார் யாரெல்லாம் வந்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்தையும் பக்கெட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற இது பண்ணுறது பேர் தான் அந்த குரூப் பை அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன். ஸோ இந்த குரூப் பை ஃபங்க்ஷன் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து குரூப் பை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க. ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்தா மட்டும் தான் நம்ம குரூப்பை யூஸ் பண்ண முடியும், மற்றபடி வேற எதோ வந்தாலும் நம்ம குரூப்பை யூஸ் பண்ண முடியாது. ஸோ எப்படி குரூப்பை யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சாரி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் மாஸ்டர் இப்படி போட்டு குரூப் பை போட்டிங்கன்னா வராது. நான் சொன்ன மாதிரி குரூப் பை நேம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா வராது. இல்லை கஸ்டமர் நேம் கூட போகிறேன்னு வச்சுங்க.
ஸோ வராது, எரர் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கிறேன்னா, இப்போ இந்த வேல்யூ போட்டோம்ல, ஸோ இது சில பேர் இது வந்து பெங்களூர் போட்டேன், அதே மாதிரி இப்போ வந்து சென்னை இது சில பேர் இது போடலாம்னு வச்சுங்க, போட்டு இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிறேன் டேபிள், ஏன்னா எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் வந்து இது காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் போட்டுக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கிறது எல்லாமே சென்னை மட்டும்தான் வருது இல்லை? ஸோ ஆல்ரெடி நமக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து நான் பெங்களூர் மட்டும் போட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர், ஆர்த்தர், டேவ், அப்புறம் இன்னும் என்ன போடலாம், சாம். ஸோ மொபைல் நம்பர் வந்து மாற்றிக்கலாம், ஒரு 2 டிஜிட் மாற்றிக்கலாம். ஏதோ ஒன்று ரேண்டமாக போடுறதா நம்பரு, எப்படி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இவங்களுக்கு இதே ஏஜே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏஜ் வைக்கிறதுலாம். ஸோ இப்போ வந்து போட்டு நான் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து பக்கெட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இவ்வளோ பேர் சென்னை ஆளுங்களும் இருக்காங்க, பெங்களூரோட ஆளுங்க இருக்காங்க. ஸோ இப்படி நான் சென்னை பெங்களூர் யூஸ் பண்ணி நான் பக்கெட் பண்ணுவோம், உங்களுக்கு யூஸியாக இருக்கும், அதுக்காக தான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ இப்போ அடுத்து பார்க்கலாம் வாங்க. என்ன பண்ணலாம்னா இப்போ சை இந்த ரெக்கார்டில் பாருங்க பெங்களூர் அப்படின்னு போட்டேன். ஓகே நோ ப்ராப்ளம், பெங்களூர் மட்டும் வரட்டும், இல்லை நான் அப்டேட் பண்ணிக்கலாமே. ஜஸ்ட் கொரியில் போட்டு இந்த மாதிரி மிஸ்டேக் ஆனால் யூஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து கொரி யூஸ் பண்ணுறோம். ஓகே அந்த ரெக்கார்டும் இப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறது தான் அந்த. ஓகே ஸோ இப்போ எல்லாமே பெங்களூர் வருது. இப்போ நம்ம பார்க்கலாம், இப்போ இந்த குரூப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பை யூஸ் பண்ணுறப்போ இந்த ஸ்டார் கண்டிஷன் போட்டாலும் ஒர்க் ஆகுது, அக்ரிகேட் யூஸ் பண்ணோம். ஸோ செலக்ட், நான் என்ன பண்ணுறேன்னா இவங்களோட ஏஜ் மொத்தம் இவங்களோட வயசு என்ன அப்படின்றத சம் பண்ணுறேன்னு வச்சுக்க. செலக்ட் சம் ஆஃப் ஏஜ், எல்லாரோட வயசும் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ சென்னையில் இருக்கிறவங்களோட வயசு மொத்தம் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, பெங்களூர் இருக்கிறவங்களோட வயசு மொத்தம் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ செலக்ட் சம் ஆஃப் ஏஜ் போட்டாச்சு. அப்புறம் இன்னும் என்ன பண்ணணும், அப்புறம் சிட்டி. ஸோ இந்த ரெண்டும் நம்மளுக்கு அவுட்புட்டில் வரணும், சிட்டி வரணும், பெங்களூர் வரணும், சென்னை வரணும். ஸோ பெங்களூரோட ஏஜ் வரணும், பெங்களூரோட ஏஜ் வரணும். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சம் ஆஃப் ஏஜ் போட்டாச்சு, அடுத்து சிட்டி போட்டாச்சு. ஸோ சிட்டி தான் நம்மளுக்கு வரணுன்றதுனால நம்ம சிட்டி போட்டோம், ரெண்டு அவுட்புட்டில் வரணும். நான் ஃப்ரம் மாஸ்டர் குரூப் பை. ஸோ இந்த குரூப்பை யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன், இந்த சம் ஆஃப் ஏஜ் அப்படின்றது அந்த அக்ரிகேஷன். இது அக்ரிகேஷன்னா ஒன்றும் இல்லை, அக்ரிகேஷன்னா சம்மு, வேற என்ன இருக்குது, மேக்ஸ் பண்ணுறது, மின் பண்ணுறது, ஆவரேஜ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி என்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன பண்ணணும், ஒரே ஒரு வேலையை ரிட்டர்ன் பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு வேலையை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து குரூப் ஐ யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ சம் ஆஃப் ஏஜ் போட்டாச்சு. இந்த மாதிரி அக்ரிகேட் ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் எந்த எந்த ஒரு காலம் நேம் போகிறோமோ அந்த காலம் நேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அந்த இடத்துல போட்டுக்கணும். ஸோ அந்த குரூப் ஐ பக்கத்தில் இந்த அக்ரிகேட் போக மிச்சம் எந்த காலமெல்லாம் இருக்குதோ அந்த காலமெல்லாம் போட்டுக்கணும், ஏன்னா அது வைஸ் வந்து நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்கும். ஸோ நான் சிம்பிளாக ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ரன் பண்ணால் போதும், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு, சென்னை அப்படின்னு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காலம் நேம் பிளாங்க்னு வருது. ஸோ இதை பிளாங்க் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுவேன், அலையஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்கியூஎல்ல. அலையஸ் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக பேர் வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ அந்த பேர் ஜென்ரேட் பண்ணுறது நம்மளே மேனுவலாக ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதை பண்ணுறது பேர் தான் வந்து அலையாசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த அலையாசிங் எப்படி பண்ணுறதுன்னா அந்த ஆஸ் போட்டுக்கலாம். ஸோ ஆஸ்
ஏஜ் அப்படின்னு போட்டுக்கணும் வச்சுங்க. ஸோ போட்டு இப்படி ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஸோ 100 and 400 வந்துச்சு. இப்போ வந்து இப்போ சம் வேணாம், நம்ம வந்து ஆவரேஜ் எடுக்கணும் அப்படின்னாக்கா ஸோ எஸ்கியூஎல்ல ஆவரேஜ்னு ஃபங்க்ஷன் கிடையாது, ஏவிஜி அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ பெங்களூரோட ஆவரேஜ் ஏஜ் 26, சென்னையோட ஆவரேஜ் ஏஜ் 25 அப்படின்னு நமக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து இந்த குரூப்பை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த குரூப் ஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்து வர இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரோப் ரெக்கார்ட்ஸ் நிறைய போட்டு வந்து அதில் பண்ணலாம். ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதில். ஸோ ஓகே கைஸ். ஸோ இந்த குரூப் ஐயோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வேலையை கொடுத்தாலும் சரி, ஸோ இப்போ இந்த காலம் இப்போ இந்த சிட்டியில் இருக்கிற மொத்தம் எத்தனை யூனிக் வேலை இருக்குதோ அத்தனை யூனிக் வேலைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதாவது 100 சிட்டி இருந்தாலும் ஒரே ஒரு சிட்டி தான். இப்போ ஒரு எத்தனை ரோப்ஸ் ரெக்கார்ட்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு வந்து யூனிக்காக ஒரே ஒரு வேல்யூ கொடுத்து அதுக்கான மொத்த வேல்யூ எவ்வளவோ அதை நம்மளுக்கு போட்டு கொடுத்துரும். ஸோ இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்டிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஆகிடும். அந்த டிஸ்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறது, அதான் டிஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்டிங்னாலும் யூனிக்னாலும் சேம் தான். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்க்க போகிற ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ குரூப் என்னென்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. 100 சிட்டி இருந்தாலும் 100 சிட்டிஸோடைய ரெக்கார்ட்ஸ் 1000 இருந்தாலும் ஸோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து சிங்கிள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட 2 சிட்டி இருக்குது. 2 சிட்டியோட ரெக்கார்டு வந்து நம்மளுக்கு மொத்தம் ஒரு 10-15 ரெக்கார்டு இருக்குது. ஸோ அதுலேருந்து 2 மெயின் சிட்டியில் 2 யூனிக் சிட்டி மட்டும்தான் இருக்குது அதில். ஸோ அந்த 2 யூனிக் சிட்டியோட அக்ரிகேட் வேல்யூ என்னவோ அதை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதான் வந்து பக்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிட்டி வைஸ் நம்மளுக்கு பக்கெட் பண்ணி அதில் எவ்வளோ அது கொடுத்துருச்சு. ஸோ இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேவிங் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ குரூப் பைக்கு அப்புறம் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் ஹேவிங். ஸோ ஹேவிங் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரூப் பை பண்ண வந்த வேல்யூவை நம்மளுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குறது தான். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், அக்ரிகேட் வேல்யூவை நம்மளுக்கு வந்து குரூப் பை பண்ணி கொடுக்கும். அக்ரிகேட் வேல்யூ ஃபில்டர். ஸோ அந்த அக்ரிகேட் பண்ண வேல்யூவை நம்ம எதாவது ஃபில்டர் பண்ணோம்னா நம்ம அந்த டைமில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இந்த குரூப் பை ஃபங்க்ஷன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குரூப் பை வந்து அக்ரிகேட் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ண முடியுமோ, அதே மாதிரி இந்த ஹேவிங் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பைக்கு அப்புறம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கம்பல்சரி குரூப் பை இருந்தால் மட்டும்தான் ஹேவிங் யூஸ் பண்ண முடியும். ஸோ 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. வேருக்கும் ஹேவிங்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. வேர் வந்து என்ன பண்ணோம்னா டேபிள்ல இருந்தே ஃபில்டர் பண்ணோம். டேபிள்ல இருந்தே சென்னையோ பெங்களூரோ அப்படின்றத ஃபில்டர் பண்ணோம். இந்த ஹேவிங் என்ன பண்ணோம்னா இந்த அக்ரிகேட் ஆன வேல்யூஸை ஃபில்டர் பண்ணோம். ஸோ எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அக்ரிகேட் ஆன வேல்யூவை எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஹேவிங் எனக்கு என்னன்னாக்கா ஏஜ் வந்து ஆவரேஜ் ஏஜ் வந்து 25க்கு மேலே இருக்கிறவங்கள மட்டும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். ஹேவிங் ஆவரேஜ் ஏஜ் 26க்கு மேலே மட்டும் இருக்கிறவங்களோட ஆவரேஜாக 26 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களோட அது மட்டும் வேணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து நான் அந்த மாதிரி போட்டு ஃபில்டர் பண்ணிப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ரெக்கார்டு வந்திருக்கும், சென்னை பெங்களூர்னு வந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து 26 கூட கம்மி. ஸோ அதனால் அந்த ரெக்கார்டு வரல. பெங்களூரோட ரெக்கார்டு மட்டும் நம்மளுக்கு வந்துருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அக்ரிகேட்டில் ஃபில்டர் பண்ணிக்கிறது நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆவரேஜ் ஏஜ் 26க்கு மேலே இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னால், ஸோ இப்போ அந்த ஆவரேஜ் 26க்கு மேலே இருக்கிறது பெங்களூர் மட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஹேவிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிப்போம். ஸோ இப்போ அடுத்து இருக்கிற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயே வர ஃபங்க்ஷன் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ டிஸ்டிங்க்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிட்டர்ன்ஸ் யூனிக் வேல்யூஸ். ஸோ யூனிக் வேல்யூஸ் மட்டும் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எப்படி அது யூனிக் வேல்யூஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சிம்பிளாக ஒரு கொரி போடுறேன். செலக்ட்
யூனிக் வேல்யூ இப்போ எதுக்கான யூனிக் வேல்யூ எடுக்கிறேன்னா இப்போ வந்து சிட்டியோட யூனிக் வேல்யூ மட்டும் எடுக்கணும்னு வச்சுங்க. ஸோ செலக்ட் சிட்டி ஃப்ரம் கஸ்டமர் மாஸ்டர். ஸோ இப்போ இதில் இருக்கிற சிட்டியை மட்டும் ஃபில்டர் பண்ண வச்சுங்க. ஸோ எல்லா சிட்டியுமே வரும். எத்தனை சிட்டி இருக்குதோ அத்தனை சிட்டியும் வந்து டூப்ளிகேட் எல்லாமே இருந்தாலும் வரும். இப்போ செலக்ட் டிஸ்டிங் போகிறோன்னு வச்சுங்க. இந்த டூப்ளிகேட்டாக ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து இருக்கிற 2 சிட்டி மட்டும் நம்மளுக்கு வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பெங்களூர் சென்னை இது மட்டும் அந்த 2 பெங்களூர் சென்னைன்ற 2 சிட்டி மட்டும் நம்மளுக்கு வந்துருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டூப்ளிகேட் வேலையும் ரிமூவ் ஆகிட்டு வெறும் யூனிக் வேலையும் மட்டும் வந்துருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் இந்த குரூப் பை ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே பார்த்த மாதிரி ஸோ இந்த சிட்டி டூப்ளிகேட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு யூனிக்காக இருக்கிற வேலையை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ குரூப் பையும் டிஸ்டிங்கும் கிட்டத்தட்ட சேம் தான். யூனிக் வேலையை மட்டும் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டாப் அப்படின்ற ஒரு ஃபில்டர் இருக்கும். ஸோ டாப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ டாப் ரிட்டர்ன்ஸ் செலக்டிவ் ரோஸ். ஸோ எத்தனை ரோ வேணுமோ அத்தனை செலக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எந்த கோரி ரன் ஆகணும், ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த கோரி ரன் ஆகணும், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷனில் இருக்கும். அதாவது ஒரு கோரி போகிறோன்னு வச்சிங்களேன். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆவரேஜ் ஏஜ் சிட்டி ஃப்ரம் கஸ்டமர் மாஸ்டர் வேர் கண்டிஷன் கூட போகிறோன்னு வச்சுங்க. வேர் ஏஜ் greater than or equal to 10 group by ஒரு பெரிய குறியா போறோம்னு வச்சுங்க. ஸோ குரூப் பை சிட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த அக்ரிகேஷன்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஹேவிங் ஆவரேஜ் ஏஜ் greater than or equal to 26. ஸோ இவ்வளோ பெரிய குறி போட்டு நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பெங்களூர் அப்படின்ற ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த குறியில் ஃபர்ஸ்ட் வந்து எது ரன் ஆகும்? எஸ்கியூஎல் சர்வர் வந்து ஒரு இன்ஜின் தானே. அது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று படிக்கும், அதுக்கப்புறம் தான் ஒன்று ஆர்டராக படிக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ எஸ்கியூஎல் சர்வர் வந்து எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் பண்ணும்? ஒரு குறி, இந்த குறி இவ்வளோ பெரிய குறி இருக்குதுன்னா அது நம்மளுக்கு வந்து பார்த்தா தெரியுது இவ்வளோ பெரிய குறி இருக்குது. எஸ்கியூஎல் வந்து ஃபர்ஸ்ட் எதை பார்க்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் எதை ரன் பண்ணும், அடுத்து எதை பார்க்கும், அடுத்து எதை பார்க்கும், அடுத்து எதை பார்க்கும் அப்படின்றத வந்து இந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷனில் நம்மளுக்கு வந்து மெயினாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி, ஸோ மெயினாக என்ன ஆர்டரில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், குறி எக்ஸிக்யூட் ஆகும், ஃபர்ஸ்ட் எது எக்ஸிக்யூட் ஆகும், செகண்ட் எது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரம், செகண்ட் வேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரம்னா நம்மளுக்கு தெரியும் எந்த டேபிள்லேருந்து எடுக்கணும் அப்படின்றது. ஸோ வேர் வந்து ஃபில்டரு, ஸோ இது நம்மளுக்கு தெரியும். அடுத்து வந்து மூணாவது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பை. ஸோ அடுத்து நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹேவிங். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது தான் செலக்டே வரும், செலக்ட். ஸோ ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பை. ஸோ ஒரு கொரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் தான் நம்மளுக்கு வந்து, ஸோ இப்போ இதை கூட போட்டுக்கணும் வச்சுங்க. ஸோ இவ்வளோ பெரிய கொரி போட்டு வச்சுக்கிறேன். அவுட்புட் வரும் தான், அதெல்லாம் போகுது. ஸோ இவ்வளோ பெரிய கொரி போட்டு வச்சுக்கிறேன். ஸோ அந்த கொரியில் ஃபர்ஸ்ட் வந்து எந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரம் கஸ்டமர் அப்படின்றது தான். ஸோ ஃப்ரம் கஸ்டமர் மூலயமா என்ன சொல்ல வரும்? ஸோ கஸ்டமர் அப்படின்ற டேபிள் அப்படின்னு சொல்ல வரும். ஸோ ஒரு டேபிள் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேபிள். ஸோ இப்போ அந்த டேபிளில் அடுத்து வந்து கண்டிஷன் போட்டுக்கலாம் அந்த வேர். ஸோ இந்த டேபிளில் ஏஜ் வந்து 10 வயசுக்கு இருக்கிறவங்க மேலே மட்டும் இருக்கிறத எடுத்துக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து குரூப் பை பண்ணோம். ஸோ குரூப் பை சிட்டி அப்படின்னு போட்டுக்கிறோமா, அப்போ வந்து 2 சிட்டி பிரிச்சிடும் தனியாக. இது ஒரு சிட்டி, அது ஒரு சிட்டின்னு பிரிச்சிடும்.
ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் 3வதா நடக்கும். இந்த குறி தான். இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேவிங். ஸோ ஹேவிங் ஏஜ் வந்து 26 அப்படின்றத வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 26 வயசுக்கு மேல இருக்கணும் அப்படின்றது அது மைண்ட்ல வச்சுக்கும். வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணோம்னா, இப்போ செலக்ட் என்னென்ன கேட்குறாங்க? சிட்டி வந்து சிட்டி கேட்குறாங்க. ஏஜ் கேட்குறாங்க. ஆவரேஜ் ஏஜ் கேட்குறாங்க. ஸோ இது 2மே செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அடுத்து வந்து இந்த ஆவரேஜ் ஏஜ் வந்து 26க்கு மேல இருக்கிறது மட்டும் தான் குடுக்கணும்னு தெரியும். அடுத்து வந்து சிட்டி வைஸ்ல ஆர்டர் பண்றாங்க அப்படின்றது தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு கொரி அவுட்புட்டா குடுக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்கியூஎல் என்ஜின் வந்து நம்ம குடுத்துருக்க இவ்வளோ பெரிய கொரிய பிரிச்சு பிரிச்சு இப்படி தான் பார்க்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி இப்படி போட்டு வச்சுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். ஸோ பெரிய குறி தான். நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி சிம்பிளா பார்க்குறோமோ, இதே மாரி எஸ்கியூஎல் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொரிய படிக்கும். ஸோ இப்படி தான் படிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் எங்கன்னு பார்க்கும். ஸோ அந்த கொரியில ஃப்ரம் இருக்குதா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எந்த டேபிள்? ஸோ அடுத்து வேர் இருக்குதா? ஸோ எந்த இடத்துல இருந்து என்ன ஃபில்டர் பண்ணணும்? ஸோ அடுத்து குரூப் பை இருக்குதா? ஸோ எது வைஸ் வந்து பக்கெட் பண்ணணும்? ஸோ அடுத்து ஹேவிங் இருக்குதா? ஸோ எது வந்து அக்ரிகேட்ல எவ்வளோ வரையும் எடுத்துக்கலாம்? ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா தான் செலக்ட். ஸோ அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்கியூஎல்ல. ஸோ அடுத்து வர செஷனில் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஷனாக பார்ட் 3 வீடியோவில் டேட்டா டைப்ஸ் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் டேட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, நம்பர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவாக தருவேன். ஸோ எஸ்கியூஎல் ஃபுல் டியூட்டோரியல் அப்படின்ட்டு ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் கோர்ஸ் இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் ஃபுல்லாமே தெரிஞ்சிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஜாப் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இதுவரையும் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ். மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க. நான் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய போடுவேன். ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ். பாய்.